ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் ஜூன் 8ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்கு உண்டான கிரக நிலவரம்: மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறாரு, ரிஷப ராசியில் சூரியன், மிதுன ராசியில் குரு புதன் சேர்க்கை, புதன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். சிம்ம ராசியில் செவ்வாய் கேது. சந்திரன் இந்த வாரத்தில் துலாம் ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. இதுதான் இந்த வாரத்தில் ஏற்படுத்துகின்ற இந்த வாரத்தில் உள்ள கிரக நிலவரம். இந்த வாரத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள்னு பார்த்தா பெருசாக எதுவும் இல்லை, எக்ஸப்ட் சந்திரனுடைய பயிற்சி. சந்திரன் இந்த வாரம் துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 9ஆம் தேதி காலை 8:50 வரை துலாம் ராசியில் சந்திரன் இருக்கார். அதனால் மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். அதாவது 8ஆம் தேதி 9ஆம் தேதி ஞாயிறு திங்கள் மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். 9ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 8:50 சந்திரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த இடத்துல அவர் நீச்சஸ்தானத்தை அடைகிறார். நீச்சஸ்தானத்தை அடைந்தாலும் சூரியனின் பார்வையில் இருக்கார். அந்த இடத்துல எத்தனை நாளைக்கு இருப்பார்னா, அதாவது விருச்சிக ராசியில் 9ஆம் தேதி காலை 8:50 முதல் ஜூன் 11ஆம் தேதி இரவு 8:10 வரைக்கும் விருச்சிக ராசியில் இருக்கார். அதனால் மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த 11ஆம் தேதி ஜூன் 11 இரவு 8:10 சந்திரன் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால் ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். ஜூன் 11ஆம் தேதி இரவு 8:10 முதல் ஜூன் 14ஆம் தேதி விடியற்காலை 5:38 வரை, 14th ஜூன் விடியற்காலை 5:38 வரைக்கும் ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த 14th ஜூன் 14/6/2025 அன்று விடியற்காலை 5:38 சந்திரன் மகர ராசிக்குள்ள பிரவேசமாகிறார். அதாவது 14ங்கிறது சனிக்கிழமை விடியற்காலையில். ஸோ 14th ஜூன் 14/6/2025 முதல் 16/6/2025 அடுத்த வாரம் திங்கட்கிழமை வரைக்கும் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். ஸோ இந்த வாரத்தில் இந்த சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம். மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசி நண்பர்கள், 4 ராசி நண்பர்களும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. கூடவே இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை அன்னைக்கு நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க, அப்படி இல்லை அப்படின்னா சந்திராஷ்டமத்துக்கு 3 நாட்கள் முன்னாடி, அதாவது சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த நாட்களில் நீங்கள் வெளியில் போகும்பொழுது இனிப்பு பதார்த்தங்கள் ஏதாவது ஒன்றா சர்க்கரை இல்லாட்டி நாட்டு சர்க்கரை கலந்த பொட்டுக்கடலையோ பொடி பண்ண பொட்டுக்கடலையோ ஏதாவது ஒரு இனிப்பு பதார்த்தம், ஈவன் நீங்கள் அந்த வேர்க்கடலை உருண்டையை கூட பொடி பண்ணி வீட்டு வாசலில் இடதுகை ஓரத்தில் போட்டுவிட்டு செல்வது நல்லது. லெஃப்ட் ஹேண்டு உங்களுடைய இடதுகை ஓரத்தில் அதை வீட்டு வாசலில் வெளியில் போட்டுட்டு அது எறும்புகளுக்கு போட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய தடங்கல்கள், மனக்கசப்புகள் வராமல் பாதுகாப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குது, உங்கள் ராசிக்கு உண்டான பலன் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். மேஷராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. திங்கட்கிழமை காலை 8:50, அதாவது ஜூன் 9ஆம் தேதி வரை, 9ஆம் தேதி காலை 8:50 வரைக்கும் உங்களுக்கு சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறார். உங்களுக்கு மனோபலத்தை ஏற்படுத்துகிறார். காரணம் என்னென்னா, குருவின் பார்வையில் சந்திரன் இருப்பார். கஜகேசரி யோகம். இளைய சகோதரர்கள் பற்றிய செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும், அல்லது இளைய சகோதரர்களை பற்றிய யோசனைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். ஞாயிறு திங்கட்கிழமை காலையில் 8:50 உங்களுக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது. அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அஷ்டமஸ்தானத்துக்கு சந்திரன் நீச்சமாக போகிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க.
இடம் சார்ந்த விஷயங்கள், வீடு மனை, உங்கள் ஆரோக்கியம், வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள், மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும். 11ஆம் தேதி ராத்திரி 8 மணி 10 நிமிஷத்துக்கு உங்களுடைய 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகிறாரு, குருவின் பார்வையில் வராரு. இது உங்களுக்கு மேலும் பலத்தை ஏற்படுத்தும், சந்தோஷத்தை ஏற்படுத்தும், வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சுக குறைபாடுகளிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மருத்துவ ரீதியான சுக குறைபாடுகள் விலகும். ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்காரு, அதனால் உங்களுக்கு பெருசாக கெடுபலன் கிடையாது. 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, நீங்கள் பதவியில் இருக்கீங்க அப்படின்னா அடிக்கடி மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளுடன் டைரெக்டாக மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் பெரிய பதவியில் இருக்கீங்க, தலைமை பதவியில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும் பொழுது. அதே சமயம் 14ஆம் தேதி விடியற்காலை 5 மணி 38 நிமிடங்களுக்கு தசமஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகிறாரு. இந்த தசமஸ்தானத்துக்கு பொதுவாக சந்திரன் வந்தாலே ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். ஆனால் அலைச்சல் இருக்கும் இந்த வாரத்தில். காரணம் என்னென்னா தேய்பிறை சந்திரன் அப்படிங்கிறனால. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷ ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் வார ஆரம்பத்தில் சந்தோஷமாக இருப்பாங்க. வார கடைசியில் உறவுகளின் வருகை அல்லது குழந்தைகளின் வருகை அல்லது பேரம்பேத்தியோடைய வருகை காரணமாக உங்களுக்கு கடுமையான பணி சுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயமா நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த வாரத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அதனால் கொஞ்சம் உங்கள் வேலைகளை கிரமமாக பிளான் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் பிளான் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்துறதுனால கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுங்க. பொருட்களின் மீது கவனமாக இருக்கிறது நல்லது. அதுவும் தேய்பிறை சந்திரன் உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் மனம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுத்துவார். இது இந்த ராசிக்கே உண்டான ஒரு சிக்கலான சூழ்நிலை. இந்த வாரத்தில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கிறது நல்லது. இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் உங்களுடைய செயல்பாடுகளில் சற்று படபடப்பு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் கூட படிக்கக்கூடிய குழந்தைகளிடம் மோதல் போக்கு கடைபிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குழந்தைகளை கண்காணிக்கிறது அவசியம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா எங்களுக்கு இந்த வாரம் அலைச்சல் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். குறிப்பாக அம்பாள் வழிபாடுங்கிறது இந்த காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், இந்த மாதிரி அம்பாளில் குறிப்பாக காமாட்சி அம்மனை வணங்குவது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். சார் நான் திருநெல்வேலியில் இருக்க நான் காமாட்சி அம்மனை போய் பார்க்க முடியாது அப்படின்னா பயப்பட வேண்டாம். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த தெய்வம் கோமதி அம்மனை வணங்கலாம். நீங்கள் மதுரையில் இருந்தால் மீனாட்சி அம்மனை வணங்கலாம். அதாவது அம்மன் வழிபாடு செய்வது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். கரூரில் இருக்கிறவங்க, ஈரோடு சைடில், கோயம்புத்தூர் சைடில் இருக்கிறவங்கலாம் மாரியம்மன் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். உங்களுக்கு வரக்கூடிய தவறான அதாவது கெட்ட பெயர் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு 11ஆம் தேதி, அதாவது 11ஆம் தேதிங்கிறது புதன்கிழமை ராத்திரி 8 மணி 10 நிமிஷத்துலேருந்து சனிக்கிழமை காலை 5 மணி 38 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். வெள்ளிக்கிழமை ராத்திரி, சனிக்கிழமை விடியற்காலை 5 மணி 38 நிமிடம் வரைக்கும் ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். அந்த நாட்களில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்களுடைய கஸ்டமர்ஸ்கிட்ட பேசும்பொழுதோ நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் பொழுது என்ன ஒரே ஒரு விஷயம்னா குருவின் பார்வையில் இருக்கார், குருவோட வீட்டில் இருக்கார். இது ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தும், வருமானத்தில் தடை ஏற்படுத்தாது. ஆனால் அதிக பிரசங்கத்தனமாக வார்த்தையை விட்டுருவீங்க. எடுத்தறிஞ்சு பேசுறது, மரியாதை குறைவாக பேசுறதுலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் அந்த டோன் மாறினாலே உங்கள் பேரில் மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷப ராசியில் பிறந்த இளம் தலைமுறையினர், அதாவது வேலை தேடிட்டு இருக்கிறவங்க, வேலைக்கு சேர்ந்து இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட திறமையை வெளிப்படுத்துவீர்கள். அதனால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். வார ஆரம்பத்தில் அதாவது 8, 9 ஆகிய நாட்கள் 10, 11ஆம் தேதி இரவு 8 மணி வரை உங்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் பேசும்பொழுது திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். புதிய குடும்பம் அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது.
வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை, உங்களுக்கு மரியாதை உயர்வுகள் ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்திலேருந்து ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு மரியாதை உயர்வு, திடீர் தன லாபம். அதுவும் குறிப்பாக சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் குரு பார்வையில் இருக்கும்போது இந்த விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. பணம் ஜாஸ்தி வருது, அதாவது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. உங்களுக்கு 10 ரூபா வர வேண்டிய இடத்துல வந்து ஒரு 1 லட்ச ரூபா வந்து அப்படி இருக்கும். அந்த அளவுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் அளவுக்கு உங்களுக்கு பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்துருக்கிறது வந்து ஒரு 10,000 ரூபா வந்தால் போதும்னு எதிர்பார்ப்பீங்க. ஆனால் திடீர்னு கொடுக்க வேண்டிய நபர் என்னமோ மனசில் நினச்சிக்கிட்டு அவர் உங்களுக்கு வந்து செக்கு கொடுக்கும்போதோ இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 1 கோடி ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள்கள் சொல்கிறேன். உடனே வந்து எனக்கு யாராவது 1 கோடி ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்களான்னு அலையாதீங்க. உங்களுக்கு உழைப்புக்குண்டான நேரம், உழைத்தால் மரியாதை உயர்வை சனி பகவான் கொடுக்க போகிறாரு. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். புதிய நண்பர்களின் அறிமுகத்தின் காரணமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு, பெருமிதம் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு பண வருமானத்திற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். ராசியில் இருக்கிற சூரியன் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ண ஸ்டேட்டில் உங்களுடைய கை இப்படி ஓங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை அடிக்கிறதுக்குள்ள அரவணைத்து அவர்களுக்கு அறிவுரை சொல்வதற்கு தானே தவிர மற்றபடி கெடுபலன் இல்லை. உடன் பிறந்தவர்கள் மற்றும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மன வருத்தங்கள் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் உடம்புல கொஞ்சம் உஷ்ணம் இருக்குது, அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, மற்றபடி கெடுபலன் இல்லை. இந்த வாரத்திற்கு உண்டான ரிஷபராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் வழிபாடு செய்யணும். அதுவும் குறிப்பாக எந்த முருகன்னா திருத்தணி முருகனை வழிபடலாம், இல்லாட்டி சுவாமிமலை முருகனை வழிபடலாம். தயவு செஞ்சு பழனி முருகனை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படும். அது வந்து பழனி முருகனால் கிடையாது, அவரும் உக்ர தெய்வம், அதாவது கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி. செவ்வாய் ஏற்கனவே கோபங்கிறனால நீங்கள் செவ்வாய்க்கு தான் நான் சொல்கிறேன். அந்த செவ்வாயை சாந்தப்படுத்துவதற்கு நீங்கள் வணங்க வேண்டியது வந்து திருத்தணி முருகனையோ இல்லாட்டி சுவாமிமலை முருகனையோ வணங்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்கள் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. நீங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க யாருக்கிட்டையும் எரிஞ்சு விழமாட்டீங்க. இதுதான் இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம். மிதுன ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரக்கடைசியில் 14ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை, சனிக்கிழமை விடியற்காலை முதல் அடுத்த திங்கட்கிழமை வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த சந்திராஷ்டம நாட்களை தவிர மற்ற நாட்கள் வாரம் முழுவதும் உங்களுக்கு வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம், வியாபார மேன்மை, உத்தியோக மேன்மை, இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். உங்களுக்கு எதிரிகளால் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகக்கூடிய நிரந்தரமான விலகல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உறவுகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்ககிட்ட உங்கள் மூஞ்சியில் வந்து ஒரு எள்ளும் வெடிச்சுண்டு எல்லாருக்கிட்டையும் எரிஞ்சு விழுந்துட்டு இருந்திருப்பேள். காரணம் என்னென்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தார். இப்போ செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். உங்களுக்கு செல்வாக்கை தரக்கூடிய செவ்வாய் நல்ல இடத்துக்கு போயிருக்கிறதுனால, சூரியனோட வீட்டுக்கு போயிருக்கிறதுனால தந்தை மூலமாக இழந்த மரியாதையை மீட்டெடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கடல் கடந்து போகக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. அரசாங்கத்திடமிருந்து வர வேண்டிய கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதுசாக முயற்சி எடுக்கலாம். ஆனால் கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். காரணம் என்னென்னா தசம சனி 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கோ உங்கள் தாயாருக்கோ அல்லது உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலோ சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சார் எனக்கு கல்யாணம் ஆகலை சார் அப்படின்னா கவலையப்படாதீங்க. கல்யாணத்துக்கு உண்டான திருமண விஷயங்கள் சாதகமான பலன்களை சனியும் ஏற்படுத்த போகிறாரு. உங்கள் ராசியில் இருக்கிற குருவை ஏற்படுத்த போகிறார். ஆனால் சனியும் குருவும் தான் உங்களுக்கு யோகாதிபதி கிரகங்கள். அதனால் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் அடியெடுத்து வைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த இளம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அறிவாற்றல் மேன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. புதிய முயற்சிகள் மூலமாக புதுசாக கோர்ஸ் படிக்கிறதுக்கோ அல்ல நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கணும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸில் நீங்கள் ஒரு டேலண்டட் கேப்பபிலிட்டியை ப்ரூஃப் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் நீங்கள் மியூசிக் சம்பந்தமான, அதாவது பாட்டு, வாய்ப்பாட்டு, வயலின், மிருதங்கம், இல்லாட்டி மோர்சிங், இந்த மாதிரி வித்தியாசமான இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த வாரம் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
குரு பார்வையில் சந்திரன் வரும்பொழுது நண்பர்களால் ஆதாயமும் உதவியும் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். 11லேருந்து 14 உங்களுக்கு ஒரு பெரிய நண்பர்கள் அல்லது பெரிய பதவியில் இருக்கிறவரோட நட்பு ரீதியான உறவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால், உங்களை பொறுத்த வரைக்கும் சிவ வழிபாடு செய்வது, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். முடிஞ்சதுன்னா சிவ அஷ்டோத்திரம், சிவபுராணம், ஸ்ரீருத்ர சமக்க பாராயணம் போன்றவைகளை செய்து வருவதன் மூலமாக உங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ணி அமைதியாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஏன்னா குரு ராசியில் வந்துட்டார், கொஞ்சம் ஆடத்தோணும். அதாவது குரு என்றைக்குமே உங்களை மேலே தூக்கி விடுவார், தூக்கி விட்டு கூட இருக்கிறவங்களால மட்டம் தட்ட வைப்பார். அதனால் உங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முடிஞ்சதுன்னா இந்த வாரத்தில் என்றைக்காவது ஒன்றா நீங்கள் பிறந்த கிழமையிலையோ இல்லை வெள்ளிக்கிழமையிலையோ திருவண்ணாமலை கிரிவலம் செய்து வருவது மேன்மையை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு வெற்றிகள் தேடி வரும். கடகராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்காக, உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்களுக்காக, குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்காக அதிக பிரயத்தனப்படுவீங்க. அதிகமான முயற்சிகள் எடுப்பீர்கள். இது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் இருந்த தடைகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல 11ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். அந்த சமயத்தில் குருவின் பார்வையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடனே ஒரு பயம் வரும், சார் கடனா அப்படின்ட்டு. ஆனால் கடன் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். எதிரிகள் உங்களை விட்டு விலகிச் செல்வதற்கும், இன்ஃபேக்ட் அவங்க உங்களுக்கு ஒரு விதத்தில் ஒரு பயத்தை ஏற்படுத்திப்பாங்க. அவங்களுக்கு உங்களை பார்த்த உடனே அச்சச்சோ இந்த ஆல்ட்டியா, ஏதோ ஒரு படத்தில் ஒரு நடிகர், ஒரு காமெடி நடிகர் இறந்துட்டார். அவர் ஒரு விதத்தில் எனக்கு நண்பராகவும் இருந்தார். அப்போது நான் கான்டாக்டில் இருந்தேன், இப்போ கான்டாக்டில் இல்லை. அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அப்புறமா தான் தெரிஞ்சுது. அந்த நபர் சொல்லக்கூடிய அச்சச்சோ அவருக்கு போய் விசாரிச்சுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை பற்றின நம்பிக்கை தன்மையோ அல்லது உங்களை பற்றின நம்பகமான விஷயங்களோ அவர்களுக்கு ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தி உங்களுடன் நட்பு பாராட்டுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய வேலை விஷயத்தில் நன்மைகள் அதிகரிக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியான முதலீடுகள் கிடைக்கிறதுக்கு, நீங்கள் லோன் வாங்கிறதுக்கு ப்ராசஸ் பண்ணுமா, அதுக்கு ஒரு நல்ல நண்பர், ஒரு சமூகத்தில் பெரிய பதவியில் இருக்கிறவர், ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தயங்க மாட்டார். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 9ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும், திங்கள் முதல் புதன்கிழமை வரைக்கும் உங்களுக்கு சூரியனின் பார்வையில் சந்திரன் இருப்பார் நீச்சஸ்தானத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்துல. அந்த நாட்களில் அரசாங்க வகையில் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த காலங்களில் அஷ்டம சனி காலத்தில் குடும்பத்தில் பிரச்சனை கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் அந்த கோர்ட்டு கேஸ்லேருந்து விமோச்சனம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். குடும்பத்தில் இருந்து வந்த மனவேதனைகள், பிணக்குகள் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதிங்கிறதுனால கொஞ்சம் பாதகத்தை ஏற்படுத்துவார். வேண்டாத வார்த்தைகளை பேசி உங்கள் கௌரவத்தை குறைக்கிற மாதிரி சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளுக்கு குடும்பத்தில் கௌரவம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். அதனால் குடும்பத்தில் கௌரவம் பார்க்காம வெளி இடத்துல கௌரவம் பாருங்க. உங்களுடைய உறவுகள் மத்தியில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு ஒரு வளர்ச்சியை நோக்கிய பயணமாக இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் உங்களுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்துவீர்கள். படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். ஏதாவது நீட் எக்ஸாம் போன்ற ஏதாவது எக்ஸாம் எழுதினீங்கன்னா அதில் வெற்றி அடைகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது இந்த கடகராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிரத்யங்கரா தேவி உபாசனை செய்வது நல்லது. பிரத்யங்கரா தேவி வழிபாடு செய்கிறது எதுக்கு சார் இப்போது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களுக்கு எதிரியாக எதிர்பாலினத்தவர்கள் செயல்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்னா பிரத்யங்கரா தேவி வழிபாடு அல்லது வாராகி வழிபாடு செய்வதன் மூலமாக எதிரிகளை அழிக்கக்கூடிய அல்லது அடக்கக்கூடிய ஆற்றலை அந்த வாராகியோ பிரத்யங்கரா தேவியோ ஏற்படுத்தி கொடுப்பார்கள். சிம்மராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருக்கார்.
பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படும். ஏன் அப்படின்னா சனியின் 3ஆம் பார்வையில் சூரியன், உங்களுடைய ராசிநாதன் அஷ்டம சனியின் பாதிப்பில் இருக்கார். அதனால் நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் உங்களுக்கு எதிராக பேசுகிறதுக்குனே இருப்பாங்க, உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கே இருப்பாங்க. உங்களுடைய பதவியை காலி பண்ணுறதுக்குன்னும் உங்களை பதவியை விட்டு இறக்கிறதுக்குன்னும் சில பேர் முயற்சி பண்ணுவாங்க. அவர்களுடைய வலையில் சிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 3, 4, 5, 6 ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ண போகிறாரு. இந்த 3ஆம் இடத்துல வார ஆரம்பத்தில் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் பண வருமானம், குடும்ப சொத்து சேர்க்கை, குடும்பத்தில் நல்ல செய்திகள் வருவது, உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகுவது, உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படுவது, மூத்த சகோதரர்களின் உதவிகள் கிடைப்பது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே சமயம் 4ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகும் பொழுது சூரியனின் பார்வையில் பௌர்ணமி சந்திரனாக இருப்பார். அந்த நாட்களில் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு வேலை நிமித்தமான விஷயங்களில் சில வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வெளியூர் பிரயாணம் வேலை நிமித்தமாகவும் இருக்கலாம், குடும்ப நிமித்தமாகவும் இருக்கலாம். அதே சமயம் பார்த்திங்கன்னா சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது, அதாவது 11 முதல் 14 குரு பார்வையில் வருவார். அந்த நாட்கள் உங்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும். குழந்தைகளால், உங்களுடைய பதவியால், வேலையால், வியாபாரத்தால், உங்களுடைய உடன்பிறப்புகளால் உங்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஏற்படும். பங்காளிகளுக்குள்ள பிரச்சனை இருந்ததுன்னா அந்த நாட்களில் சுமூக தீர்வு, அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் வெளியில், கோர்ட்டுக்கு வெளியில் பேச்சுவார்த்தையின் மூலமாக அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் நடத்தி குடும்பத்துக்குள்ள பங்காளிகளுக்குள்ள ஒற்றுமையை ஏற்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுப்பீங்க. அது எல்லாருமே ஒத்துழைப்பாங்க. இதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது 14 முதல் 16ஆம் தேதி வரை 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது எந்த விதமான பாதிப்பு இருக்காது. ஆனால் உங்களுக்கு ஒரு விதமான ஆரோக்கிய தடுமாற்றம், மன தடுமாற்றம் ஏற்படும். எண்ண விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேண்டாத விஷயங்களை நீங்கள் நினச்சி மறுகுவீங்க. அந்த காலத்தில் அப்படி பண்ணாங்களே, இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, அதாவது வேண்டாத விஷயத்தை நினச்சி மறுகுவீங்க. அதனால் மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், உத்தியோகஸ்தர்கள், வியாபாரிகள் இவர்களுக்கெல்லாம் உடன்பிறப்புகளால் குடும்ப கௌரவம் காப்பாற்றப்படும், குழந்தைகளால் குடும்ப கௌரவம் காப்பாற்றப்படும். அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். இளம் வயது ஆண் பெண்கள் திருமணமாகி கொஞ்ச நாள் ஆச்சு சார், ஒரு 2 வருஷம் ஆச்சு சார், எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இந்த வாரத்தில் அந்த முயற்சி ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் அதில் ஒரு சின்ன தடை ஏற்பட்டு அதுக்கப்புறமா தான் சக்ஸஸ் ஆகும். அந்த தடைக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அதன் மூலமாக வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுல தாமதம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், அதாவது சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா, உங்கள் ராசியில் செவ்வாய் கேது சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. அதாவது இந்த செவ்வாயும் கேதுவும் உங்களுக்கு ஒரு விதமான உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். அதனால் ஆரோக்கியத்திலையும் அது பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு முருகன் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். குறிப்பாக குழந்தை முருகனை வழிபட வேண்டும். பால தண்டாயுதபாணி, பாலமுருகன், பாலஸ்கந்தன், இந்த மாதிரி குழந்தையாக இருக்கக்கூடிய முருகனை வழிபட்டு வாருங்கள். குழந்தைக்கு உண்டான பொருட்களை வாங்கி குழந்தைகளுக்கு அன்பளிப்பாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதன் மூலமாக மன அமைதி ஏற்படுகின்ற சிறப்பான வாரமாக அமைந்திடும். கன்னி ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் 2, 3, 4, 5 ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ண போகிறாரு. 2ஆம் இடமும் 3ஆம் இடமும் சந்தோஷத்தை தரக்கூடிய நாட்கள், வருமானத்தை தரக்கூடிய நாட்கள். 4ஆம் இடத்துக்கு போகும்பொழுது சுகத்தை தரக்கூடிய நாட்கள். ஆனால் 5ஆம் இடத்துக்கு போகும்போது, அதாவது இந்த வார கடைசியில் 14th ஜூன் 14 முதல் ஜூன் 16 வரை உங்களுக்கு உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கூட பிறந்தவங்க, உங்கள் கூட பிறந்த குழந்தைங்க, உங்கள் கூட பிறந்தவங்களுடைய குழந்தைங்க, உங்கள் குழந்தைங்க, உங்களுடைய பங்காளிகள், இப்படி யாருக்கிட்டையாவது மனஸ்தாபத்தை ஏற்படுத்திங்க. அனாவசியமாக பேச்சு வார்த்தையை விட்டுட்டு சிக்கலை ஏற்படுத்திப்பீங்க. 2ஆம் இடத்திற்கு சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு. அதனால் ஏதாவது கெடுதல் வருமானா? எந்த கெடுதலும் வராது. அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால நல்ல வார்த்தை தான் பேசுவீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்காது.
நம்ம என்றைக்குமே நல்லது சொன்னோன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் எதிர்ப்பு ஜாஸ்தி ஆகும். அதனால் நீங்கள் நல்லது சொல்லாமல் இருக்கலாமா அப்படின்னு கேட்டால், சொல்ல வேண்டியது என் கடமை, அதை சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் மணி அடிக்கிறது என் மேலே, மணி அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நீ பண்ணுறியோ பண்ணலையோ சௌரியம்னு விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். நீங்கள் உங்கள் வேலையை போயிட்டே இருக்கணும், பார்த்துட்டே இருக்கணும். நீங்கள் அவளுக்கு கூடவே இருந்துட்டு நீ பண்ணுன்னு பிடுங்கின்னு இருந்தேன்னா உங்கள் வேலை எரிஞ்சு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாலித்தவர்கள் விஷயத்தில் நீங்கள் சற்று விலகி இருப்பது நல்லது. உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு 3ஆம் வீட்டு அதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால நீங்கள் ஆன்மீக நாட்டத்திற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் சில தேவையற்ற உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எதிராளிகள் விஷயத்தில் நீங்கள் சற்று விலகி இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். அப்படி இல்லை, நீங்கள் எதிராளிகளுக்கு விலகி இருக்காமல் நான் சண்டை போடுவேன் அப்படின்னா அது உங்களுக்கு நஷ்டத்தையும் அரசாங்க வகையில் அனாவசியமான தண்டனைகளை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக போலீஸ் கேஸு, போலீஸ் ஸ்டேஷன் அலைச்சல், கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரி பஞ்சாயத்துன்னு அலையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருக்கணும். நீங்கள் யார் கூட பழகினாலும் சரி, உங்கள் சொந்தக்காரங்கள்லேருந்து, உறவினர்கள்லேருந்து, நண்பர்கள்லேருந்து, யாருக்கிட்ட சக பணியாளர்கள் விஷயத்தில் எல்லார்கிட்டையும் ஒரு 10 அடி தள்ளி நில்லுங்க. நம்ம ஊரில் அந்த காலத்தில் பழமொழி சொல்லுவாங்க, யானையிடமிருந்து 100 அடி தள்ளி நெல், ஒத்து வராதவங்க இருக்கிற ஊர்லேயே இருக்காதுன்ட்டு. நீங்கள் ஊரை விட்டு போக முடியாது இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷன். நீங்கள் அந்த பக்கம் அவங்க விஷயத்துக்கு தலையிடாமல் இருக்கணும். குறிப்பாக பக்கத்திலே இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க அவங்கக்கிட்ட நீங்கள் விலகி இருப்பது நல்லது. ஏன்னா அவங்களுடைய உண்மைத்தன்மையை இந்த வாரத்தில் நீங்கள் தெரிய வரும். அதனால் உங்களுக்கு மனக்கசப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மன சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக 14ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வாரக்கடைசியில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அவங்கள தேடி போவீங்க. அப்போது உங்களை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க. இல்லை யாரோ ஒருத்தர் தப்பாக சொல்லும்போது ஆமாம்மா நானும் கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறத உங்கள் காதில் விழும். இதனால் மன வருத்தம் அதிகரிக்கும். பெற்றோரிடம் மனஸ்தாபத்தை சொல்லி அழறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தாய் சொல் மிக்கம் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. தாய் சொல்லை கேட்டு நடங்கள். உங்களுடைய ஆரோக்கியமும் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியமும் இதனால் இந்த வாரத்தில் நற்செய்திகளை தரக்கூடிய வகையில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, குரு வழிபாடு செய்வது, குறிப்பாக சிவபெருமானையும் மகாலட்சுமியும் வில்வ இலைகள் கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவதன் மூலமாக குடும்ப சந்தோஷம், குடும்ப வருமானம், சுக ஆரோக்கியம் போன்ற நல்ல விஷயங்கள் ஏற்பட்டு மன நிம்மதி ஏற்படுகின்ற வாரமாக அமைந்திடும். துலாம் ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் வெற்றிகள் கிடைக்கும். இதன் மூலமாக தெளிவான சிந்தனை ஏற்படும். உங்களுடைய குழந்தை பாக்கியம், குழந்தைகளுடைய வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, உத்தியோக ரீதியான மாற்றங்கள், வீடு மனை சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படுவது, சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகள், வழக்குகளில் வெற்றி, பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் வெற்றி அடைந்து லாபம் ஏற்படுதல்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வார கடைசியில் பார்த்தீங்கன்னா, அதாவது 14ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி அடுத்த ஒரு வாரத்துக்கும் சேர்த்தே சொல்கிறேன். ஸோ 14ஆம் தேதி ஆரம்பிச்சதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 22ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும், சந்தோஷ அனுபவங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். உங்கள் குழந்தைகளிடம் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு தெளிவான சிந்தனை ஏற்படும். உங்கள் குழந்தைகளுக்கு மன நிம்மதி ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்சவிருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டு குடும்பத்தில் புதிய உறவுகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக 11லேருந்து 14ஆம் தேதி உங்களுக்கு உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர், அதாவது உங்கள் மாமனார் மாமியார், அவங்க கூட மனஸ்தாபம் இருந்ததுன்னா இந்த வாரத்தில் அது நல்ல முன்னேற்றத்தை காண்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள், ஏதாவது வண்டியில் போகிறீங்க, எங்கேயாவது இடிச்சிருப்பீங்க, ஏதாவது ஒரு போலீஸ் கேஸாக இருக்கும், அதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே சந்தோஷ அனுபவங்களும் பண வருமானங்களும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும்.
குறிப்பாக சந்திரன் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 14 முதல் 16 கொஞ்சம் அலைச்சல் இருக்கும்னு சொன்னேன். ஆனால் அந்த அலைச்சல் எதுக்காகனா தொழில் விஷயமாக அலைச்சலை சந்திப்பீர்கள். நீங்கள் மீடியா தொழிலில் இருந்தீங்கன்னா உங்களுடைய மீடியா சம்பந்தமான வேலையில் நல்ல புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கிறதுனால கூட ஒர்க் பண்ணுற எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். ரொம்ப நெருக்கி போய் வேலை பண்ணாதீங்க. ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துட்டு யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க. என்னோடய வேலை இந்த வேலை இவ்வளோ தான், இதுக்கு மேலே நான் பண்ண மாட்டேங்கிற லெவலில் இருந்துட்டிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை வராது. இல்லாட்டி உங்கள் மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு இந்த வாரத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் அடுத்த வாரத்தில் அது பலனை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தில் எந்த கெடுதலும் கிடையாதுங்க. இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணுறது அத்தனையும் சந்தோஷம்தான், நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் நீங்கள் ஏதாவது அட்வைஸ் கொடுக்கறது, அட்வான்டேஜ் எடுத்து பேசுகிறதெல்லாம் அடுத்த வாரம் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். விநாயகருக்கு உண்டான மந்திரங்கள் சொல்லி வழிபடுவது, விநாயகருக்கு உண்டான பேர் என்ன, விநாயகர் அகவல், இதை படிச்சுட்டு வந்தாலே ரொம்ப விசேஷம். அதனால் உங்களுக்கு உங்களுடைய தொல்லைகளிலிருந்து விடுதலை கிடைத்து மன ஒருமைப்பாடு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான அமைப்பாக இந்த வாரம் இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். நீங்கள் உங்களுக்கு இது நாள் வரை வராத பணம் உங்களுக்கு வருவதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. சார் பணம் வந்துடுது சார், எனக்கு குடும்பம் தான் அமையலை அப்படின்னா இந்த வாரம் அதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். குறிப்பாக சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகின்ற 11 முதல் 14ஆம் தேதிக்குள்ளார குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்கு ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா ஒரு இடத்துல இருப்பார், அம்மா வேற ஒரு ஊரில் இருப்பாங்க, பையன் ஒரு ஊரில், பொண்ணு ஒரு ஊரில், மாப்பிள்ளை ஒரு ஊரில், இப்படி ஒவ்வொரு ஊரில் வேலை நிமித்தமாக இருப்பாங்க. இப்பொழுது ஒவ்வொருத்தராக ஒன்றா சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற நாட்கள் இந்த 11 முதல் 14. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்களை களைவதற்குண்டான முயற்சிகளும் அனுகூலத்தை ஏற்படுத்துகின்ற அந்த நாட்களாக இருக்கும். ராசியில் சந்திரன் இருக்கும் பொழுது சூரியன் தன் நேர் பார்வையை கொடுக்கிறாரு. பௌர்ணமி சந்திரன் என்றைக்குன்னு பார்த்தோம்னா 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி. அந்த நாட்களில் உங்களுக்கு கௌரவ உயர்வு ஏற்படுவது மட்டுமல்லாமல் குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற, வம்ச விருத்தி ஏற்படுகின்ற சூழ்நிலைகள் இருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். இந்த வாரத்தில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து ஏமாந்து போன பண வரவு வரத்துக்குண்டான நேரம் இது. நீங்கள் வேலை விஷயமா, தொழில் விஷயமா, உத்தியோக விஷயமா, அரசாங்க ரீதியாக எதெல்லாம் உங்களுக்கு வரணுமோ அதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய யோகம் ஏற்படும். இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாரத்தில். அதாவது சொந்த வீடு வாங்கிட்டு வேற ஒரு வீட்டில் வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கோ, இல்லை ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கோ, இப்படி ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே இந்த வாரத்தில் சந்திரன் விரயஸ்தானத்திலேருந்து ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாலும் 3ஆம் இடத்துக்கு போகிற வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள், அதாவது உங்களால் சந்தோஷப்படுறதுக்கு கூட உங்களுக்கு அவ்வளவு, அதாவது திக்கு முக்காடுவீங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த அளவுக்கு நீங்கள் சந்தோஷத்தில் தலைகால் புரியாமல் திக்கு முக்காடுவதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. குடும்ப சொத்துக்கள், பிரிந்த சொத்துக்கள்லாம் மீண்டும் வருவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி எதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களோ அது அத்தனையும் கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. இந்த வார ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நரசிம்மர் வழிபாடு இல்லாட்டி சக்கரத்தாழ்வார் வழிபாடு. இந்த சக்கரத்தாழ்வார் எதுக்காகன்னா 8ஆம் இடத்துல புதன் குரு சேர்க்கை, எதிரிகள் தொல்லை இருக்கும். அந்த எதிரிகளை கையாளக்கூடிய ஆற்றலையும் மனப்பக்குவத்தையும் கொடுப்பதற்கு சக்கரத்தாழ்வார், நரசிம்மர் இந்த 2 தெய்வங்களை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு மன அமைதி ஏற்படுவது மட்டுமல்லாமல் எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளை தற்காத்து கொள்வதற்கு உண்டான உபாயத்தை அந்த
நரசிம்மரும் சக்கரத்தாழ்வாரும் உங்களுக்கு துணையாக இருந்து வழி நடத்துவார்கள். தனுசு ராசி, அன்பிற்குரிய தனுசு ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். லாபஸ்தானத்தில் சந்திரன் பயணத்தை துவக்கிறாரு, 2ஆம் இடம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறாரு. இதில் விரயஸ்தானத்தில் இருக்கும்போது பௌர்ணமி சந்திரன், ராசிக்குள்ளே வரும்போது தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். உங்கள் மனசில் குழப்பம் இருக்கும், ஏதாவது குறிப்பாக திருமண விஷயம், காதல் விஷயத்தில். இந்த தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு திருமண விஷயத்தில் மனக்குழப்பம் இருக்குது. காதல் செய்யக்கூடிய விஷயத்துலையும் உங்களுடைய ஒரு 2 பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க, எதை டிசைட் பண்ணுறதுன்னு தெரியாது. இல்லை ஏற்கனவே ஒருத்தர்கிட்ட நீங்கள் பழகிட்டு இருப்பீங்க, அவர் திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுவார். இந்த ப்ரப்போசலை ஏற்றுக்கலாமா, அந்த பையன் நல்லவனா, அந்த பொண்ணு நல்லவளா அப்படிங்கிற யோசனை இருக்காது. அந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டாலே நான் எப்படி ஏற்றுப்பேன், அவங்ககிட்ட நான் அப்படி பழகவே இல்லையே, நீங்கள் என்னமோ வந்து வித்தியாசமாக யோசிப்பீங்க. இது எதனால் அப்படின்னா, உங்களுக்கு இப்போது குருவின் பார்வை இருக்கிறதுனால தவறான கண்ணோட்டம் இருக்காது. யாரையுமே பார்க்குற கெட்டவனை கூட ஒரு கதை சொல்லுவாங்க, நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கிருஷ்ணர் என்ன பண்ணாராம், துரியோதனனையும் தர்மரையும் அனுப்பினாராம். துரியோதனன் போயிட்டு எல்லா பக்கமும் சுற்றிட்டு உலகத்தில் நல்லவனே இல்லை எல்லாரும் கெட்டவன் அப்படின்னு வந்து சொல்லுவானாம். அதே தர்மர் போயிட்டு எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துட்டு, கிருஷ்ணா யாருமே கெட்டவன் இல்லை எல்லாருமே நல்லவன், உங்கள் கண்ணோட்டம் தான். இப்போ அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டம் உங்களுக்கு அனைவரையும் நல்ல விதத்தில் பார்க்கக்கூடிய கண்ணோட்டமாக இருக்கும். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே ஒரு பொண்ணையோ பையனையோ பார்த்து நம்ம இந்த பையனை விரும்பினா என்ன, நம்ம லவ் பண்ணால் என்ன, கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு யோசிச்சுருப்பீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து அந்த எண்ணம் மாறுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் புதிய மாற்றங்களுக்கு உண்டான உங்கள் கௌரவத்தை உயர்த்துவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இதில் இன்னொரு விஷயமும் தோணும், நாம் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோன்னா என்னை தப்பாக நினைப்பாங்களோ, இல்லை நான் வேணான்னு சொன்னால் தப்பாக நினைப்பாங்களோன்னு ஒரு டைலமாவில் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இதே சமயம் ராசிக்குள்ள சந்திரன் வருகின்ற 11 முதல் 14ஆம் தேதி வரை கஜகேசரி யோகம் ஏற்படுவதன் மூலமாக நல்ல நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வேலை விஷயத்தில், தொழில் விஷயத்தில், உத்தியோக விஷயத்தில், பதவி உயர்வு விஷயத்தில், வியாபார லாப விஷயத்தில், செல்வாக்கு விஷயத்தில், கலைத்துறை நண்பர்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுற விஷயத்தில், இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது. தொழில்துறையினருக்கு கொஞ்சம் கடுமையான உழைப்பு தேவைப்படும், உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த உடல் சோர்வை பராமரிக்கும் அல்லது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் குரு பார்வை இருக்கிறதுனால உடம்புல எவ்வளோ அசதி இருந்தாலும் அடி விழுந்தாலும் வலிக்காமல் ஓடுவீங்க. அதனால் நீங்கள் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். 2ஆம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சியாகின்ற 14 முதல் 16 அந்த நாட்களில் உங்களுக்கு அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும். வாங்கின கடனை அன்றைக்கி அடைக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா அது வார்த்தை விரயத்தை தான் ஏற்படுத்துமே தவிர பண விரயத்தை ஏற்படுத்தாது. இதில் பாக்கியஸ்தானத்துக்கு செவ்வாய் வந்துட்டார். குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் செலவுகள், மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அவசியம் பண்ண வேண்டும். அதுக்கப்புறமா உங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நீங்கள் வணங்க வேண்டியது அப்படின்னு பார்த்தா சூரிய நாராயணர் வழிபாடு. ஏன்னா 9ஆம் இடத்துல செவ்வாய் வந்திருக்காரு, விரயஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குறார். அதனால் உங்களுக்கு தூக்கம் கெடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சூரிய நாராயணர் வழிபாட்டை விடியற்காலையில் சூரிய உதயத்தப்போ சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஆதித்யகரதை சொல்லி வழிபட்டுடுவாங்க. உங்கள் தூக்கம் கெடாமல் இருப்பதற்கும் உங்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படாமல் இருப்பதற்கும் நல்ல நண்பர்களின் அனுசரணையான போக்கு ஏற்படுவதற்கும் உண்டான வாய்ப்பை அந்த சூரிய நாராயண பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். மகர ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திரன் 10, 11, 12, 1 ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ணுறாரு. இந்த 12ஆம் இடத்துக்கு வரும்பொழுது குரு பார்வையில் வர்றதுனால குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் அல்லது உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களுக்காக செலவுகள் அல்லது உங்களுடைய எதிரிகளுக்கு எதிரிகள்கிட்ட வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுடைய வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. இந்த வாரத்தில் இதுவரைக்கும் இல்லாத சில முக்கிய நிகழ்வுகள் உங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும். சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். ஆனால் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் இருந்த தடைகள் விலகும். உங்கள் வீட்டில் சுப செலவு ஏற்படும். அது ஒன்றா உங்களுடைய சுப செலவாக இருக்கும், இல்லை உங்கள் குழந்தைகளுடைய சுப செலவு, இல்லாட்டி கூட பிறந்த தம்பி தங்கைகளுடைய திருமணம் சார்ந்த அல்லது மேல் படிப்பு சார்ந்த செலவுகளாக இருக்கும்.
ஐந்தாம் வீட்டில் சூரியன் இருக்கிறதுனால படிக்கிற குழந்தைகள் அறிவாற்றலுடன் செயல்படுவார்கள். அரசாங்க ரீதியான முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் அல்லது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் நற்செய்திகள் வருகின்ற வாரமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நாட்கள் 11 முதல் 14 அன்று உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெளியூர் ட்ராவல் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு வளர்ச்சியை தரும். ஆனால் அதே சமயத்தில் அன்றைக்கி கொஞ்சம் முன்கோபத்தில் வார்த்தையை விட்டுறாதீங்க, கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகள், மகர ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள். குடும்பத்தில் சுக நிகழ்வுகள் அதிகரிக்கும். குறிப்பாக வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள், தங்க வைர நகைகள் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், இல்லாட்டி சொந்தமாக வீடு வாங்கிறது, ஏதோ ஒரு விஷயம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும். ஆனால் உங்கள் வீட்டுக்காரர் உங்ககிட்ட கொஞ்சம் கோபமாக பேசினார்னா அந்த இடத்துல கொஞ்சம் பதவிசாக விலகி போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்களும் திருப்பி ரிட்டாலியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனாவசியமான மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு வந்துட்டார், 8ஆம் இடத்துல கேது இருக்கார். அதனால் உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் உங்களுடைய வார்த்தை உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கும். அதுதான் பிரச்சனையே. அதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சிக்கு குறை இருக்காது. நீண்ட நாட்களாக வழக்குகள் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அந்த வழக்குகளில் வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்றது. கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குது. இன்ஃபேக்ட் உங்கள் சிபில் ஸ்கோர்லேயே ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். உங்களுக்கு சிபில் ஸ்கோர் மாறுறதுனால சில பேர் அடிஷ்னலாக லோன் கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வருவாங்க. ஆனால் அந்த தேவை இருந்தால் மட்டும்தான் லோன் வாங்கணும். லோன் கிடைக்கிறதே, கடன் கிடைக்கிறதேன்ட்டு வாங்கி வச்சுட்டேன்னா அது உங்களுக்கு அலைச்சலையும் தேவையற்ற சஞ்சலத்தையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடம்பில் இருந்த மன ரீதியான, உடல் ரீதியான சோர்வுகள், குழப்பங்கள், மருத்துவ ரீதியான தடுமாற்றங்கள் விலகும் வாய்ப்பு ஏற்படும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுவது மட்டுமல்லாமல் தத்தாத்திரேயர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். தத்தாத்திரேயர் வழிபாடு பண்ணுறதுனால உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம், தெளிவான சிந்தனை, உங்களுக்கு எதிரிகளற்ற சூழ்நிலை, இப்படி எல்லா விஷயத்திலும் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். இதுதான் உங்களுக்கு உண்டான பரிகாரம். கும்பராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துலேருந்து சந்திரன் ட்ராவல் பண்ணுறாரு 12ஆம் இடத்துக்கு வரைக்கும். அதனால் உங்களுக்கு இந்த வாரத்தில் சில செலவுகள் இருக்குது. அது வார கடைசியில் செலவுகள் இருக்குமே தவிர வார ஆரம்பத்தில் நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள், உடன்பிறப்புகள் விஷயத்தில் நற்செய்திகள், வியாபார விஷயத்தில் நற்செய்திகள், தந்தை கூட நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதில் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறது. உங்களுக்கு இப்போ தான் பொறுப்பு கொடுப்பார் உங்கள் அப்பா. சரிடா, இனிமேல் நீ என்ன பண்ணுற, இந்த டிபார்ட்மெண்ட்டை நீ பார்த்துக்கோ, நீ இதை சேல்ஸை பார்த்துக்கோ, இதை எனக்கு மாதமான இவ்வளோ சேல்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற பொறுப்பை உங்ககிட்ட கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ தந்தையுடன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற சூழ்நிலை. இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி பொறுப்பெடுத்துட்டு வெளியூருக்கு போகிறீங்க, குடும்பத்தை விட்டு வெளியூருக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பாதிப்பு குறையும். இல்லை சார், நான் வீட்டில் அப்பா அம்மா கூட தான் இருப்பேன், அம்மாவோடைய புடவை தலைப்பை பிடிச்சிட்டு தான் அலைவேன் அப்படின்னா உங்களுக்கு ஆரோக்கிய சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இந்த வாரத்தில் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் தசமஸ்தானத்துக்கு சந்திரன் வருகின்ற நாட்கள் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி. அந்த நாட்கள் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் எனிமிட்டிஸ்லேருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் எழுந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடம்பில் ஏதாவது வியாதி இருந்தது, வயிறு சம்பந்தமான அஜீரண கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அதுலேருந்து நிவாரணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். தாயாரின் சொல் பேச்சு கேட்டு நடப்பது நல்லது. இந்த வாரத்தில் சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வியாபாரத்தில், அதுவும் குறிப்பாக நீங்கள் மீடியா தொழில், கலைத்துறை நண்பர்கள், அரசியல் துறை சார்ந்தவர், பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால் உங்களுக்கு எதிரிகள் மத்தியில் நீங்கள் பேச வேண்டியது இருக்கும். உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்கள் பேச வேண்டியது இருக்கும். அதனால் தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்களை நம்பி பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம் வருவதில் தாமதம் ஏற்படும். அதனால் யாருக்கிட்டையும் இப்போ பணம் கேட்டிங்கன்னா பிரச்சனை தான் வரும்.
நீங்கள் கேட்குற விதமே தப்பாக இருக்குது. அதனால் உங்கள் பேரில் ஒரு வன்மத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்திப்பாங்க. சண்டை போடுறதுக்கு நீங்கள் தயார் இல்லை, ஆனால் அவங்க தயாராக இருக்காங்க. அதனால் நீங்கள் சண்டை போடாமல் இருக்கணும். அதே சமயம் திடீர் அதிர்ஷ்டம் வருவதற்குண்டான சூழ்நிலை இருந்தாலும் அது எப்படி வரணும்னு இருக்குது. தந்தை வழியில் அல்லது தந்தை வழி பூர்வீக சொத்து விஷயமாக வந்தால் நல்லது. ஆனால் சில தவறான வழிமுறைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு தைரியமாக இறங்குவீங்க. அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இப்போ மனசு விட்டு வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட பேசணும். நீங்கள் வாயை திறக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சிக்கல்னு என்ன பிரச்சனைன்னு அவங்களால யூகிக்க முடியாது. அடுத்தவர்களின் யூகத்திற்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் உண்மைத்தன்மையை சொல்வதன் மூலமாக குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல், ஆரோக்கிய பிரச்சனைகள் வராமல். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல் போவாங்க, செக் பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை வியாதி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கும். ஆனால் அதை வெளியிலையும் சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே மறுகிண்டு யாருக்கிட்டையும் சொல்லாமல் நீங்கள் என்றைக்குமே ஒரு ஷேரிங் இஸ் கேரிங்னு சொல்லுவாங்க. நீங்கள் அடுத்தவங்களை கேர் பண்ணுறீங்கன்னா அடுத்தவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும். உங்களை யாராவது கேர் பண்ணணுன்னா நீங்கள் அடுத்தவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும். இதை பண்ணாமல் நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், ஆனால் எனக்கு என்ன பிரச்சனைன்னு அவங்க தெரிஞ்சுட்டு வரணும் அப்படின்னா எவனும் வரமாட்டான். உங்கள் மனசில் இருக்கிறது உங்கள் மனைவிக்கே தெரியாது, உங்கள் அம்மாக்கே தெரியாது. சில பேர்த்தோட அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த கும்பராசியோட அம்மாக்களுக்கு இந்த குழந்தைகளை பற்றி எதுவுமே புரிஞ்சுக்க முடியாது. இவன் என்ன பண்ணுறானே தெரிலப்பா, முன்ன போகிறான்னு தெரிஞ்சு முன்ன போகிறான்னா அங்கே கடிப்பான், பின்ன வந்தால் உதைப்பான், பின்ன வந்தால் சரி இவனை தட்டி கொடுத்து வேலை வாங்கினான்னா உதைப்பான். இவனை நம்பி நான் எந்த இதுலேயும் இறங்க மாட்டேன், இவன் என்ன பண்ணுறானே தெரியாதுன்னு உங்கள் பெற்றோரே உங்களை பற்றி பயப்படுறதுக்கு அங்கலாய்ப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும், இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்துக்கு அதிபதியான சனி 2ஆம் இடத்துக்கு போயிருக்கிறதுனால குடும்ப தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் லாபஸ்தானத்தில் சந்திரன் வரும்பொழுது குருவின் பார்வையில் இருக்கிறதுனால வியாபார லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகளால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்னென்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக நீங்கள் முருகன் வழிபாடு செய்வது, ஸ்கந்தன் வழிபாடு செய்வது சிறப்பு. சுப்பிரமணிய புஜங்கம்னு ஒரு மந்திரம் இருக்குது, முருகனுடைய மந்திரம், அது யூடியூப்பில் இருக்குது. அதை போட்டு டெய்லி காலை மாலை அட்லீஸ்ட் காலையிலையாவது கேட்டுட்டு உங்கள் வேலையை துவக்குங்க. உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் எனிமிட்டிஸ் வழி விடுவாங்க. எப்படி கிருஷ்ணர் பிறந்தப்போ கிருஷ்ணரை தலையில் தூக்கிண்டு கூடையில் தூக்கிண்டு அவங்க அப்பா அந்த யமுனை நதிக்கு வந்தப்போ அந்த யமுனை வழி விட்டு தான். இது கதைன்னு சொல்லுவாங்க, ஆனால் உண்மையாக நடந்ததும் இருக்கலாம். அந்த வழி விட்ட எப்படி நதி வழி விட்டதோ அது மாதிரி உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் எதிரிகள் உங்களுக்கு விலகி மரியாதை கொடுப்பார்கள். நீங்கள் அந்த இடத்துல ராஜநடை பீடு நடை போடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கிறதுக்கு சுப்பிரமணிய புஜங்க வழிபாடு மட்டுமே சிறப்பை ஏற்படுத்தும். மீனராசி நண்பர்களுக்கான வாராந்திர ராசி பலன்கள். இந்த வாரத்தில் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை காத்தால 8:50 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தோஷம், மன நிம்மதி, ஆரோக்கியம், தொழில் மேன்மை, உத்தியோக மேன்மை, செல்வாக்கு அதிகரித்தல், குழந்தைகளால் மன நிம்மதி, குழந்தைகளுடைய செயல்பாடுகளால் பெருமிதம் கொள்ளுதல்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. சார் ஜென்ம சனி நடக்கிறதே சார் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் ஜென்ம சனி உங்களுக்கு ஜென்ம சனியை காட்டிலும் 4ஆம் இடத்து குரு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார். எதிரிகளை அடக்கி ஆள்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார். அதே சமயம் தொழில் விருத்தி ஏற்படும், தொழில் வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு சில பேர்த்துக்கு வேலை போயிருக்கும், அந்த போன வேலையை மீண்டும் வேறு ஒரு வேலையில் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பை குரு ஏற்படுத்தி கொடுப்பாரு. சுய முயற்சி, கஷ்டப்பட்டால் முயற்சி எடுத்தால் வெற்றி கிடைக்கும். அதே சமயம் குருவின் பார்வை விரயஸ்தானத்துக்கு இருக்குது. இந்த வாரத்தில் விரயஸ்தானத்தில் இருக்கிற ராகுவுக்கு இருக்கிறதுனால ராகுவினால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த தூக்கமின்மை குறைந்து தூக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கட்டிலில் படுத்தா ஏதோ ஒரு பாட்டு வருமே, மெத்தை வாங்கி போட்ட தூக்கம் வரலன்னு. இந்த வாரத்தில் நீங்கள் மெட்டவனை கட்டாந்தரையில் படுத்தா கூட தூங்குறதுக்கு யோகம் இருக்குது. அந்த அளவுக்கு சிறப்பான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், பாட்டு பாடுறவங்க, கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்பவர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் சுகங்கள் அதிகரிக்கும், சொந்த வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வீடு மாற்றும் சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும், செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கு செவ்வாய் காரணமாக இருப்பார். ஆரோக்கிய விஷயத்தில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு சரி எனக்கு இவ்வளோ தான் தலையெழுத்து அப்படிங்கிற மாதிரி விரக்தி மனப்பான்மை ஏற்படுமே தவிர ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்போ அல்லது நெகட்டிவோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. கடன் தான் ஜாஸ்தி ஆகும், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இப்போ வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்கீங்க. புதுசாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப தலைவிகள் இனிமையான வார்த்தைகளை பேசி குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை, அது வருமானத்தினால வருமா இல்லை கடன் வாங்கிறதுனால வருமானு இருக்குது. அதனால் கொஞ்சம் யோசித்து செயல்படுவது நல்லது. தேவையற்ற விஷயங்களுக்கு கடன் வாங்காதீங்க, படாடோப செலவுகளுக்கு கடன் வாங்காதீங்க. ஏன்னா இந்த வாரத்தில் சுப செலவு நிறைய ஆகும். அது எதனால்? உங்களுடைய குழந்தைகளால், உடன்பிறப்புகளால், வியாபாரத்தினாலும் ஏகப்பட்ட செலவுகள் இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், மீனராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தினமும் காலை மாலை இரு வேளைகளிலும் படித்து வருவது நல்லது. இதை படிக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும்னா, இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் 1000 நாமங்களுக்கும் 1000 அர்த்தம் உண்டு. அதை சொல்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கிய சங்கடத்திலிருந்து விடுதலை, குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை, எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுதலை, உங்களுடைய பணப்புழக்கத்தில் ஏற்படுகின்ற தடுமாற்றத்தினால் அதிலேருந்து விடுதலை கிடைக்கும். பண பிரச்சனைகள் தீர்ந்து வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சார் இதெல்லாம் சொன்னால் உடனே வந்துடுமா அப்படின்னு கேள்வி வரும். இதெல்லாம் சொன்னால் உடனே வராது. இதெல்லாம் சொல்கிறதுனால என்ன கிடைக்கும்னா, உங்கள் மன சிந்தனை, தெளிவான சிந்தனை ஒருமுகப்படுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும். மனசை ஒருமுகப்படுத்தினீங்கன்னா சிந்தனா சக்தி அதிகரிக்கும். சிந்தனா சக்தி அதிகரிச்சதுன்னா என்ன வேலை பண்ணணும், நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், அதை எப்படி திருத்தலாங்கிற யோசனை வரும். இதை செயல்படுத்துறதுனால உங்களுக்கு உங்களை நேர்வழிப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க சொந்தமாக, அந்த தொழிலில் தடுமாற்றம் இருக்கும். ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பீங்க, வருமானம் வராமல் இருக்கும். உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் சப்ளை பண்ணியதில் ஒரு குறை இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு எப்போ வரும்னா, மந்திரத்தை சொல்கிறதுனால தெளிவான சிந்தனையின் மூலமாக இதுதான் தப்புன்னு கண்டுபிடிப்பீங்க. ஸோ இந்த சிந்தனை வரத்துக்கு தான் நம்ம மந்திரங்களை சொல்லணுமே தவிர, மந்திரம் சொன்னால் மாங்காய் விழுந்துருமா? அது விழாது. மாங்காய் விழணுன்னா நீங்கள் துரட்டி எடுத்துகிட்டு போய் அந்த மாங்காயை பறிச்சாதான் விழும். அது கீழே விழுது உடையுதா இல்லை நீங்கள் பேக் கட்டி அந்த பேக்கில் விழுதாங்கிறது உங்களுக்கு மந்திரத்தை சொன்னீங்கன்னா அந்த பேக்கில் விழ வைக்கிறதுக்கு உண்டான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுடைய சிந்தனையை வளர்ப்பதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது மந்திரத்தை தினமும் சொல்ல வேண்டும். குறிப்பாக விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்ய வேண்டும். இதை சொல்வதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்படும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.